கொந்தளிச்சு போயிருக்காரு கபிலன். லாரியை பார்த்த உடனே கபிலன் கையை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க ரித்திகா. ஆனால் கையவே விடாமல் சிவாவும் அயலியும் லாரி வந்தாலும் பரவாயில்லன்னு அங்கேயே நின்று வின் பண்ணிட்டாங்களா. அதை நினச்சி பார்க்க பார்க்க கபிலனுக்கு எரிச்சலாக வருது. ரித்திகா கிட்ட சொல்கிறாரு, எல்லாரும் முன்னாடியும் நடு ரோட்டில் என் மானமே போச்சு அப்படின்னு. அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, நான் வேணும்னே இப்படி பண்ணலங்க, லாரின்னு எல்லாரும் கற்றுனாங்களா, அதனால் சடனாக எனக்கே தெரியாமல் நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிலாம் சொல்கிறாங்க. அதுக்குன்னு என்னை ரோட்டில் அம்போன்னு விட்டுட்டு ஓடிடுவியா? எனக்கும் தான் பயமாக இருந்துச்சு. நான் உன்னை விட்டு ஓடினேன்னா என்ன? அங்கேயே தானே நின்னேன், நீ மட்டும் தானே ஓடினேன் அப்படின்னு சொல்கிறாரு கபிலன். இப்போ எப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் தலை காட்ட முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு ஏற்கனவே வெயிலில் நடக்கிற போட்டியில் சிவாவும் அயலி வின் பண்ணதை நினச்சே டென்ஷனாக இருந்தார். இப்போ இந்த லாரி மேட்டர்லேயும் ரொம்ப கொதிச்சு போயிருக்காரு கபிலன். சிவா அயலிக்கான சீன்ஸ் வர்றதுனால இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். மெயின் கதைக்கு எப்போ தான் வரப்போகிறாங்க? பாட்டியை வச்சே 10 எபிசோட் தேய்ச்சிருவாங்க போலையே. கதை இதே மாதிரி போனால் ஓகேயா, இல்லை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.